சுயமரியாதை இயக்கம் ஓர் அமைதி புரட்சியே என்னும் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் எழுதிய நூலினை அறிமுகம் செய்கின்ற ஒரு நல்வாய்ப்பினை பெற்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும். சுயமரியாதை இயக்கம் ஓர் அறிவு புரட்சியே என்னும் இந்த நூல் திராவிடர் கழக வெளியீடாக 2019 பிப்ரவரியிலே வெளியிடப்பட்ட நூல். 216 பக்கங்களை கொண்ட இந்த நூல் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களால் தொகுத்தளிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஆய்வு நூல் என்று தான் சொல்ல வேண்டும். வரலாற்றை தரவுகளோடு எடுத்து சொல்லும் பொழுது அந்த தரவுகள் எல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதை மிக தெளிவாக சொல்லி அந்த தரவுகளை எந்த இடத்திலே இணைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று செய்திகளை ஆய்ந்து அந்த தரவுகளை சேர்த்து மிக அருமையாக படிப்பவர்களுக்கு சுயமரியாதை இயக்கத்தை பற்றிய ஒரு நல்ல அறிமுகத்தை கொடுக்கின்ற நூல் சுயமரியாதை இயக்கம் ஒரு அமைதி புரட்சி. இதிலே 11 பகுதிகளும் 2 பின்னிணைப்புகளும் கொண்டுள்ளன. அறிமுக உரையாக தமிழர் தலைவர் அவர்களுடைய உரை உள்ளது. அதிலே சுயமரியாதை இயக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அது இந்திய வரலாற்று அதிசயங்களிலே தலையாயது சுயமரியாதை இயக்கம் என்று ஆசிரியர் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதன் சுயமரியாதை இயக்கம் அதன் ஆயுதம் முனை வழுங்காத அறிவாயுதம், அதன் போர் முறை மூல பலத்தையே முறியடிப்பது, அதன் முக்கிய கூறு சமரசமில்லாத கொள்கை போராட்டம், தொடர் லட்சிய பயணம் என்று அவர் சொல்லிவிட்டு அமெரிக்க பேராசிரியர் ஜான் ரைலி அவர்களுடைய கூற்றை இங்கே சொல்கின்றார். இந்தியாவின் 2000 வருடத்தில் மகத்தான ஒரு சமுதாய புரட்சி தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கின்றது. திராவிடர் கழக தலைவர் பெரியார் தான் அந்த புரட்சியை செய்தவர் என்பது அமெரிக்காவில் உள்ள மூத்த பேராசிரியர்களின் கருத்து ஆகும் என்று அமெரிக்க பேராசிரியர் ஜான் ரைலி அவர்கள் சொன்னதை தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இங்கே எடுத்து குறிப்பிட்டுள்ளார். அறிஞர் அண்ணா அவர்கள் பெரியார் என்பவர் தனி மனிதர் அல்ல, தத்துவம், அவர் ஒரு லட்சியம், அவர் ஒரு சகாப்தம், அவர் ஒரு திருப்பம், அவர் ஒரு காலகட்டம், அவர் ஒரு சமூக விஞ்ஞானம் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை போற்றியதையும் எடுத்து சொல்லி இருக்கின்றார். பின்பு ஒரு பெட்டி செய்தியாக தோழர் பொன்னீலன் அவர்கள் 2011ஆம் ஆண்டு அவர் உரையாற்றும் போது சொன்ன ஒரு செய்தி, பெர்லின் நகரத்திலே, ஜெர்மனியில் உள்ள பெர்லின் நகரத்திலே தத்துவ அறிஞர்களின் மாநாடு நடைபெறுகின்றது. அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட உலக பேரறிஞர் வால்டன் ரூபர் அவர்கள் இந்தியாவை பற்றி மாபெரும் ஆய்வும் நடத்தியவர். அவர் இந்தியாவிலிருந்து வந்துள்ள தத்துவ அறிஞர்களோடு உரையாடும் போது ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இன்றைய இந்தியாவின் முன் உதாரணமே இல்லாத மகத்தான மானுட ஆளுமையாளர், இன்றைய இந்தியாவின் முன் உதாரணமே இல்லாத மகத்தான மானுட ஆளுமையுடையவர் யார் தெரியுமா? Who is the unprecedented human personality of the present India என்ற கேள்வியை கேட்கின்றார். நமது நாட்டிலே இருந்து சென்றிருந்த தத்துவ பேராசிரியர்கள் எல்லாம் ஒருவரும் அவர் காந்தி என்று சொல்கின்றார்கள். அதற்கு வால்டர் ரூபன் அவர்கள் காந்திக்கு முன்னோடியாக புத்தர் என்பவர் இருந்திருக்கின்றார் என்று சொல்கின்றார். அடுத்தவர் எழுந்து நேரு என்கின்றார். நேரு ஒரு சிறந்த ஆட்சியாளர், ஆனால் அவருக்கு முன்னோடியாக மாமன்னன் அசோகன் இருந்திருக்கிறான் என்று சொல்கின்றார். என்று சொல்லிவிட்டு, ஐயா எங்களுக்கு தெரிந்தது 2 பேர் தான், நீங்களே சொல்லுங்க என்று சொன்ன போது அறிஞர்கள் சொல்ல, பெரியார் ஈவேராதான் இன்றைய இந்தியாவின் முன் உதாரணமற்ற பேராளுமை பெரியார் ஈவேராதான் என்றார். இவர்களுக்கு அதிர்ச்சி. எப்படி ரூபனே அதற்கும் பதிலளித்தார். இந்திய சமூகத்தின் மேலிருந்து கீழே வரை பரவி சமூக வளர்ச்சியை முடக்கி கொண்டிருக்கும் மிகப்பெரிய வர்ணாசிரம, மனு தர்மம், வைதீகம் என்னும் நோய்களுக்கு எதிராக தெளிவாக மூர்க்கமாக சமூக தளத்தில் போராடுகிறார். அதனால் தான் பெரியார் அவர்கள் முன்னுதாரணமே இல்லாத ஆளுமை என்று சொல்கின்றன என்று வால்டர் ரூபன் அவர்கள் கூறிய செய்தி இந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சமீபத்திலே பூங்குன்றன் ஐயா அவர்கள், கவிஞர் அவர்கள் திராவிட முழக்கம் இதழிலே ஒரு செய்தியை சொல்லுவார்.
KTK தங்கமணியிடம் இவர் நேர்காணலுக்கு செல்கின்றார். KTK தங்கமணி அப்பொழுது அவருக்கு நேர்ந்த ஒரு நிகழ்வை பகிர்கின்றார். KTK தங்கமணி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது மேற்கு வங்கத்திலே இருந்து வந்திருக்கின்ற இன்னொரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிரேன் முகர்ஜி அவர்கள் வருகின்றார். கிரேன் முகர்ஜி KTK அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். இன்னும் 500 ஆண்டுகள் கழிந்த பின்னும் இந்தியர்கள் போற்றப் போகின்ற 2 தலைவர்கள் யார் தெரியுமா என்ற கேள்வியை அவர் முன்வைக்கின்றார். KTK அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. நீங்களே சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொல்கின்றார், ஒருவர் தந்தை பெரியார், இன்னொருவர் சிங்காரவேலர் என்று. 2மே தமிழ்நாட்டு புரட்சிக்காரர்கள். சிங்காரவேலரும் தந்தை பெரியாரும் இன்னும் 500 ஆண்டுகள் கழிந்தாலும் இந்திய மக்களால் நினைத்து போற்றத்தக்கவர்கள் என்று கிரேன் முகர்ஜி சொல்லிவிட்டு, நான் ஒரு பொது உடைமையாளர், புரட்சிக்காரன், மேற்கு வங்கத்திலே இருக்கின்றேன். இருந்தாலும் இன்றளவும் என் வீட்டிலே ஒரு திருமணம் என்றால் புரோகித சடங்கு இல்லாமல் நடத்த முடியாது. நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் தமிழகத்திலே ஒரு பெரிய புரட்சி நடந்து முடிந்திருக்கின்றது. அதை தந்தை பெரியார் செய்திருக்கின்றார். அதனால் தான் நீங்கள் எல்லாம் பார்ப்பன புரோகித சடங்குகள் இல்லாமல் திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதை நான் வியந்து பார்க்கின்றேன் என்று கிரேன் முகர்ஜி முடித்து இருப்பார். பாவாணர் அவர்கள் 2000 வருடங்களிலே தமிழர்களுக்கு தோன்றிய தலைவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது அவர் 3 பேரை சொல்லுவார். திருவள்ளுவர், சமஸ்கிருதத்திலிருந்து தமிழை மீட்டெடுத்த மறைமலை அடிகள், தந்தை பெரியார் என்று சொல்லுவார். அடுத்து பாவாணரின் சீடராக வந்த பெருஞ்சித்திரனார் அவர்கள் தந்தை பெரியாரிடம் சில கருத்து வேறுபாடு, சில பொருளை பற்றி கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாலும் பெருஞ்சித்திரனார் அவர்கள் 2000 வருடங்களிலே தமிழருக்கு கிடைத்த மிக பெரும் தலைவர்கள் 2 பேர் என்று தான் சொல்லுவார். ஒருவர் திருவள்ளுவர், மற்றொருவர் தந்தை பெரியார் என்று பெருஞ்சித்திரனார் அவர்கள் சொல்லுவார். இத்தனை சிறப்புகளுடைய தந்தை பெரியார் அவர்கள் துவக்கிய இயக்கம்தான் இந்த சுயமரியாதை இயக்கம். இந்த சுயமரியாதை இயக்கம் ஏன் தோன்றியது, அதற்கான காரணிகள் என்ன என்பதை பற்றி முதல் அத்தியாயத்திலே ஊற்றம் எது தோற்றம் ஏன் என்னும் பகுதியிலே ஆசிரியர் அவர்கள் விளக்கி கூறுகின்றார். இந்த சமுதாயத்திலே குறிப்பாக கேரள மண்ணிலே இருந்த அநாகரிகமான அடக்குமுறை, நம்பூதிரிகளின் அடக்குமுறை பற்றி, நமது குல பெண்களுக்கு நேர்ந்த இழிவுகளை பற்றி குறிப்பிட்டு விட்டு, அதுவும் ஒரு முதற் காரணமாக சொல்லிவிட்டு, மக்களுக்கு கல்வி அறிவு இல்லாததும், பொது இடங்களிலே, சாலைகளிலே, சத்திரங்களிலே, பள்ளிகளிலே, மருத்துவமனைகளிலே, நீதிமன்றங்களிலே நமது மக்கள் அனைவரும் செல்ல முடியாதவர்களாக, தீண்டத்தகாதவர்களாக தடை செய்யப்பட்டிருக்கின்ற நிலையையும் சுட்டி காட்டுகின்றார். இப்படி மனிதனாக கூட கருத முடியாத அளவுக்கு பெரும்பான்மையான மக்களை சூத்திரர்களாக இழிவு செய்து ஒடுக்கி வைத்திருந்த அந்த பார்ப்பனியத்தின் கொடுங்கோன்மை, இது ஒன்றுதான் இந்த சுயமரியாதை இயக்கம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லுகின்றார். 1919 பித்தாபுரம் மகாராஜா அவர் நீதி கட்சியிலே இருக்கின்றார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். மன்னிக்கவும், அவர் அந்த சட்டமன்றத்திற்கு ஒரு தீர்மானம் அனுப்புகின்றார். நமது சட்டமன்ற குழு தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் சமுதாயத்தில் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கும் தண்ணீர் எடுக்கும் கிணறு, பொதுச்சாலைகள், நீதிமன்றங்கள், சத்திரங்கள், தங்கும் விடுதிகள், மருத்துவமனைகள், இப்படி எல்லா இடங்களிலும் முழு உரிமைகள் கிடைக்க வேண்டி ஆளுநர் அவர்கள் சரியான நடவடிக்கைகளை உடனே மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை பிதாபுரம் மகாராஜா அவர்கள் அனுப்பி வைக்கின்றார். அப்பொழுதைய உள்துறை அமைச்சர் சொல்கின்றார், ஜாதியை உடனே ஒழித்துவிட முடியாது. இந்த தடைகளை எல்லாம் எந்த சட்டத்தாலும் தடை செய்யப்படவில்லை. சட்டத்தால் தடை செய்யப்பட்டிருந்தால் அதை ஒரு சட்டம் கொண்டு வந்து நீக்கிவிடலாம். ஆனால் இது சமுதாயத்திலே உள்ள தீங்கு. இதை சமுதாயத்தை சீர்திருத்தக்காரர்கள் தான் போராடி சரி செய்ய வேண்டும் என்று அன்றைய உள்துறை அமைச்சர் சொல்கின்றார். அடுத்து சில மாதங்களுக்கு பிறகு NC ராஜா அவர்கள் அதை போலவே அனைத்து கிணற்றிலும் தண்ணீர் எடுக்கும் உரிமை, சத்திரங்களிலே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உள்ள உரிமை மற்றும் நகராட்சி சாலைகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் அனைவரும் சென்று வருகின்ற உரிமை வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை குறிப்பிடுகின்றார். அதற்கும் இத்தகைய பதிலையே அவர்கள் தருகின்றார்கள். 20ஆம் ஆண்டு நீதி கட்சி ஆட்சி வருகின்றது.
20 அப்பொழுது சுப்பராயன் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்கின்றார். 21 WPA சவுந்தரபாண்டியன் அவர்கள் இத்தகைய இன்னொரு தீர்மானத்தை அவர் கொண்டு வருகின்றார். அதற்கு அப்போதைய முதலமைச்சர் பதில் சொல்கின்றார். தாழ்த்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்கள் கிணறுகள், கல்வி கூடங்கள், சாலைகள் போன்றவற்றை உபயோகப்படுத்தக்கூடாது என்று சட்டம் மூலம் தடுக்கவில்லை. உபயோகப்படுத்தக்கூடாது என்று அவர்களை தடுப்பவர்களை தண்டிக்க இப்போதைய சட்டமே போதுமானதாக இருக்கின்றது. எனவே இதற்காக புதிய சட்டம் எதுவும் தேவையில்லை. உண்மையான தடைகள் சமுதாயத்தில் இருக்கும் ஜாதிகள் தான். அவைகளை உடைத்தெறிய சமுதாய சீர்திருத்தவாதிகள் முயல வேண்டும் என்று அவரும் கைகளில் விடுகின்றார். இப்படி போய்கொண்டிருக்கும் பொழுதுதான் 24ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது. அந்த தீர்மானத்தின்படி அனைவரும் எந்த பொதுச்சாலையிலோ, தெருவிலோ, எந்த கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ இருந்தாலும், அதில் எந்த இனத்தைச் சேர்ந்த மனிதனாய் இருந்தாலும் நடப்பதற்கு உள்ள உரிமையை யாரும் தடுக்க முடியாது என்று ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இந்த தீண்டாமை என்பது சட்டவிரோதமாக்கப்பட்டது 1924. தோழர்களே கவனியுங்கள். 1019 பித்தாபுரம் மகாராஜாவின் தீர்மானத்திலே தொடங்கி 24 இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய தீர்மானம் வரைக்கும் பார்த்தால் இந்த காலகட்டம் தான் 1019 தொடங்கி 1925 வரையிலே தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரசிலே அதன் தலைவராக பணியாற்றியர். அதுவரை தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரசிலே தான் இருக்கின்றார். ஆனால் காங்கிரசிலே இருந்தாலும் வகுப்புவாரி உரிமைக்காகவும், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும், கோயில் நுழைவு உரிமைக்காகவும் பல தீர்மானங்களை கொண்டு வந்த வண்ணம் அங்கே காங்கிரசிலே இருக்கின்றார். இந்த வகையிலே ஆசிரியர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை எடுத்து காட்டுகின்றார்கள். 1926 அன்று காரைக்குடிக்கு அருகில் உள்ள சிராவயலிலே காந்தி கிணறு என்கின்ற ஒரு கிணறு தாழ்த்தப்பட்டவர்களுக்காக தனியாக திறக்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சிக்கு தந்தை பெரியாரை அழைத்து அவரை திறந்து வைக்க சொல்கின்றார். அதற்கு தந்தை பெரியார் வந்து திறந்து வைத்து அவர் ஆற்றிய உரை என்பது மிகவும் அற்புதமான ஒரு உரை. இந்த கிணற்றை திறந்து வைக்கும் வேலையை ஒரு பெருமை என கருதி என்னை செய்ய சொல்கிறது. உண்மையில் அதை திறந்து வைக்க எனக்கு கொஞ்சமும் மனமில்லை. அல்லாமலும் இதை ஒரு சிறுமையாகவே மதித்து மிகுந்த சங்கடத்துணையே இந்த வைபவத்தில் கலந்து கொள்கின்றேன். ஆதி திராவிடர்களுக்கென்று தனி கிணறுகள் வெட்டுவது அக்கிரமம் என்பதே எனது அபிப்பிராயம். இவ்வாறு தனி கிணறுகள் வெட்டுவது, ஆதி திராவிடர்கள் நம்மை விட தாழ்ந்தவர்கள், அவர்கள் நம்முடன் கலக்கத்தக்கவர்கள் அல்ல என்று ஒரு நிரந்தரமான வேலியும் ஞாபக குறியும் ஏற்படுவதற்காகத்தான் என்றும், அவர்களுக்கு தனி கிணறு வெட்டுவது அதற்காகத்தான் என்றும், சில ஆதி திராவிடர்களுக்கு நம்ம நன்மை செய்வதாக வேஷம் போட்டு நாங்கள் உயர்ந்தவர்கள் என்பதை நிலைநிறுத்திக் கொள்ளத்தான் இவ்வித தர்மங்கள் உதவும் என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டு, நீங்கள் எனக்கு அளித்த வரவேற்பு பத்திரத்தில் என்னை பற்றி மிக அளவுக்கு அதிகமாக புகழ்ந்திருக்கிறீர்கள். அதிலே கொஞ்சமும் உண்மையே இல்லை. உங்களை உத்தேசித்து நான் ஒரு காரியமும் செய்யவில்லை. ஆதி திராவிடன் முன்னேற்றத்திற்கு உழைப்பதாய் நினைத்துக் கொள்வதும், ஆதி திராவிடர்களுக்கு உழைப்பதாய் சொல்லுவதும் வேஷத்திற்காகத்தான். உழைக்கிறவர்களும் பேசுகிறவர்களாய் இருப்பவர்கள் என்பது எனது அபிப்பிராயம். அதாவது இந்தியாவின் நன்மைக்காக ஐரோப்பியர்கள் இந்தியாவை ஆள்கிறார்கள் என்பது போலத்தான் இந்தியாவின் நன்மைக்காக ஐரோப்பியர்கள் இந்தியாவை ஆளுகிறார்கள் என்பது போலத்தான் ஆகுமே அல்லாமல் வேறல்ல. பறையர் என்கிற ஒரு ஜாதி பெயர் நம் நாட்டில் இருப்பதால் தான் சூத்திரர் என்கிற ஒரு ஜாதி பெயர் நம் நாட்டில் இருக்கிறது. பறையர் என்கிற ஜாதி பெயரை விட சூத்திரர் என்கிற ஜாதி பெயர் மிக்க இழிவானது. ஆக என் போன்ற சூத்திரன் என்று சொல்லப்படுபவன் பறையர்கள் என்று சொல்லப்படுபவர்களுக்கு உழைப்பதாக சொல்வது எல்லாம் சூத்திரர்கள் என்று தம்மை யாரும் கருதக்கூடாது என்பதற்கு தானே அல்லாமல் வேறல்ல. ஆகையால் எனக்காக நான் பாடுபடுவது என்பது உங்கள் கண்ணுக்கு உங்களுக்காக பாடுபடுவதாக தோன்றுகிறது என்று தந்தை பெரியார் அவர்களுடைய பேச்சு என்பது அவருடைய பணிவுக்கும் கனிவுக்கும் உண்மையை உறக்க சொல்லும் அவருடைய உரத்திற்கும் ஒரு சான்றாக இருக்கும். மேலும் மறைமலை அடிகளிடம் அப்ப தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் கோயிலுக்கு வரணும்னு சொல்ற போது அவர் சொல்றாரு, வரலாம், நல்லா குளிக்கணும், அவங்க
நல்ல ஆடை அணிஞ்சுக்கிட்டோம், நல்ல சைவ பெயர்களா வச்சுக்கிட்டோம், மாட்டுக்கறியெல்லாம் உண்ணாம கோயிலுக்குள்ள வரட்டும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அப்ப இந்த லட்சணம் அதுக்கு ஐயா பதில் கொடுக்குறாரு. இந்த லட்சணத்தில் உங்களிடம் தப்பிதம் கண்டுபிடித்து உங்கள் உடம்பில் துருவாடை அடிக்கிறது, நீங்கள் ஸ்நானம் செய்வதில்லை, துணி துவைப்பதில்லை, மாட்டு மாமிசம் சாப்பிடுகிறீர்கள், மது அருந்துகிறீர்கள், இதை விட்டு விடுங்கள் என்று ஞானோபதேசம் செய்கிறார்கள். நீங்கள் வேஷ்டி துவைக்காமலும் குளிக்காமலும் இருப்பதற்கு யார் ஜவாப்தாரி என்பதை அவர் உணர்வதில்லை. உங்களுக்கு குடிக்கவே தண்ணீர் இல்லை என்றால் குளிப்பதெப்படி, வேஷ்டி துவைப்பதெப்படி, அழுக்கும் நாற்றமும் உங்கள் கூடவே பிறந்ததா என்று கேட்கின்றேன். குளிக்கவும் வேட்டி துவைக்கவும் பல் துளக்கவும் தண்ணீர் கொடுக்காமல் மகந்துகள் என்போரையும், யார மகந்துகள் என்போரையும் சங்கராச்சாரிகள் என்போரையும் கொண்டு வந்து வீட்டில் அடைத்து வைத்து விட்டால் அவர்கள் துணி அழுக்கில்லாமல் இருக்குமா? அவர்கள் உடம்பும் வாயும் நாற்றம் அடிக்கலாமல் இருக்குமா என்று யோசித்து பாருங்கள். நாமே ஒருவனை பட்டினி போட்டு வைத்து அடைத்து வைத்து விட்டு அவன் இறந்து போன பிறகு பட்டினியால் இறந்து போய்விட்டான் பாவி என்று சொன்னால் யார் பாவி என்பதை நினைத்து பாருங்கள் என்று குடியரசு இதழிலே 26 அந்த காந்தி கிணறுக்கு சென்று வந்ததை பற்றி தந்தை பெரியார் அவர்கள் எழுதுகின்றார்.